வணக்கம். நம்ம சனி பெயர்ச்சி பலன்கள் கடைசி ராசி மீன ராசிக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போறது. கண்ட சனி முடியறது. அப்போ ஜென்ம சனி மார்ச் 6ஆம் தேதி வருது. ஸோ அதுக்கூடயே இப்ப சனி அப்படிங்கும்போது 7 சனினாலே எல்லாருமே ரொம்பவும் பயப்படுற ஒரு விஷயம். ஆ அதுவும் இப்போ கும்பத்துக்கு பாத சனி, உங்களுக்கு ஜென்ம சனி, மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்போ கண்ட சனி பகவான் மேஷ ராசிக்கும் ஆரம்பிக்க போகுது. ஸோ இதான் கடைசி இடம். அதாவது இந்த 12 ராசியில 12ஆம் வீட்டுக்கு காரகனே அவர்தான். சனீஸ்வர பகவான் தான். ஸோ அவர் அங்க வரும்போது என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நான் வாயால சொல்லப் போறேன். முன்னாடியெல்லாம் 7ல சனி, 5ல சனி, 6ல சனி அது மாரி தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு ஜென்மத்துல சனி அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் விரிவா அத சொல்லணும் அப்படின்னாக்க, அந்த இதுல போய் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க எத்தனைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்றீங்களோ, அது எனக்கு உற்சாகத்த குடுக்கும். மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும், படிக்கணும்னாலும், கன்சல்டேஷன் வேணும்னாலும், என்னுடைய வெப்சைட் இருக்கு jayasreebalan.com. அது த்ரூவாக நீங்க என்ன ரீச் பண்ணலாம். அப்ப நம்ம உங்க இதுக்கு போலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தேன்னாக்க, அ இப்போ இது ஜென்ம சனி ஆரம்பிக்கிறது கண்ட சனியிலேருந்து. இந்த ஜென்ம சனிக்கு ஏன் ரொம்பவும் நம்ம பயப்படுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அது மெயின் பாயிண்ட் என்னதுன்னு கேட்டேன்னாக்கா, காரகன் சொல்வா. ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கு காரகன் உண்டு. அப்போ இப்ப முதல் வீட்டுக்கு காரகன் யாருன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு காரகன் யாருன்னு கேட்டா சூரியன். சூரியன் அங்க யாருக்கு இருக்கோ, லக்னத்துல சூரியன் இருக்கோ, அவ ரொம்ப பொலிவா இருப்பா. நல்ல அதிகாரம் செலுத்தி, நிறைய பேர்ட்ட வேலை வாங்கறதுக்குரிய திறமைகள்லாம் அவள்ட்ட இருக்கும். நிறைய பேர் அவளுக்கு அடியில வேலை பண்ணுவா. இவ தான் பாஸா இருப்பா. ஆனா சனீஸ்வர பகவான் போய் லக்னத்துல இருக்கும்போது, அங்க சனீஸ்வர பகவானுடைய காரகன் கிடையாது. 12th ஹவுஸ் காரகன் போய் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்துட்டார். அதனால இவர் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நாம தான் அடங்கி 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 போகணும். அது பெரிய விஷயம். அப்புறம் எப்போ லக்னத்திலயோ ராசியிலயோ சனீஸ்வர பகவான் இல்ல உங்களுக்கு ஒரு இது நடக்கிறது, உங்களுக்கு விம்சோத்ரி தசை நடக்கிறது, அந்த தசையில நடக்கிறதுனாக்க, அந்த தசை சப்போஸ் சனீஸ்வர தசை, குரு தசை, புத தசையெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கக்கூடிய தசை. அதுல போயிட்டு சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த தசைக்குடைய கரெக்டான அந்த இது உங்களால வராது. அதுக்கப்புறம் காரகாம்ச லக்னம்ங்கிறது மக்கள் உங்களை பத்தி எண்ணங்கள் என்ன, உங்களை பத்தி ஒரு கணிப்பு என்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடிய காரகாம்ச லக்னம். அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கும்போது எல்லாரும் நம்மளை பத்தி கொஞ்சம் தப்பா பேசக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். அது அந்த மாதிரியான ஒரு இதுக்கெல்லாம் ஒரு சிக்னிபிகேட்டர் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த சனீஸ்வர பகவானுடைய இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல புரட்டாதி நட்சத்திரம் மொத்தம் 36 மாசம் இருக்க போறார். புரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு பாதம் தான் இருக்கு. ஒரு மாசம் ஒரு பாதத்துக்கு 4 மாசம் அப்படின்னு தான் அவர் கடக்க போறார். ஸோ இங்க 4 மாசம் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 16 மாசம், ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு 16 மாசம் அவர் இங்க இருக்க போறார். இது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் என்னதுன்னு கேட்டா, ஆஹ் இங்க இருக்க அந்த 3 நட்சத்திரத்துல புரட்டாதி நட்சத்திரம் நம்ம எடுத்துட்டோம்னாக்க, உங்களுக்கு உத்திரட்டாதி சம்பத்தை கொடுக்கக்கூடியவர். பட் ரேவதி நட்சத்திரம் தான் நீங்க கொஞ்சம் கவலைப்படணும். ஆனா இதே உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திரம் சம்பத்தை கொடுக்கறது. இது அதிமித்திர இல்லையா? அதிம புரட்டாதி நட்சத்திரம் அவளுக்கு அதிமித்ருவா இருக்கும். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜாஸ்தி இதுல ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய சொந்த நட்சத்திரம். அவர் தன்னோட சொந்த நட்சத்திரத்துல போய் இருக்க போறார். ஸோ அவளுடைய குணங்கள் இன்னும் டபுள் ஆகும். சரி, சனீஸ்வர பகவானுக்கு என்ன தனியா ஒரு டிஎன்ஏ இருக்கும் இல்லையா? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்குன்னு ஒரு குணநலங்கள் இருக்கும். அது இன்னும் டபுளா பூஸ்ட் தான் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ இல்ல இது ஸ்லோ ஆயிடும். நீங்க என்ன வேலை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தடங்கள் வந்துட்டே இருக்கும். என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டேன்னாக்க, இங்க 2ஆம் வீடு அதாவது 12ஆம் வீட்டுல இருக்கிறது அது கண்ட சனி சொல்லுவா. இதுக்கு ராசியில இருக்கிறதுக்கு ஜென்ம சனின்னு சொல்லுவா. இந்த 2ஆம் வீட்டுக்கு வருது பாத சனின்னு சொல்லுவாங்க. இந்த பாத சனியில சனீஸ்வர பகவான் நீச்சம் அடைகிறார். அதனால உங்களுக்கு இந்த 5 வருஷம் நீங்க ரொம்ப ஈஸியா போக்கிடுவீங்க. இந்த 2.5 வருஷம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா இங்க இந்த இந்த இதுல அவர் நீச்சம் அடைவது குடும்பத்துல போய் குடும்பஸ்தானத்தை போய் ஒரு நீச்சம் அடையும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரலாம். வீட்டு ரிலேட்டட்ல குடும்பம் ரிலேட்டட்ல பிரச்சனைகள் வரலாம். சோ இப்போ என்ன கேட்டீங்கன்னாக்கா இவர்
ரொம்ப பெரிய நல்ல விஷயம் என்னது கேட்டா, மே மாசத்துக்கு மேல குரு இங்க வந்து வரார். வரும்போது இங்க பெயர்ச்சி அடைகிறார். பெயர்ச்சி அடையும் போது உங்களுக்கு அவர் 9ஆம் பார்வையா பார்க்கிறார். ஸோ இது 2வது இங்க வரும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால, இப்ப இந்த சனீஸ்வர பகவானுடைய இந்த மீனத்துல இருக்கிறதுல அதிகமாக பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தியரிட்டிக்கலா கொடுத்துருக்கிறது. என்னது கேட்டா, சனீஸ்வர பகவானும் குருவும் எப்போ வந்து 1, 5, 9 ட்ரெயின்ல இருக்காளோ அது நலனை தான் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதனால இது வந்து என்ன, அவருடைய பார்வை வந்து 9ஆம் பார்வையாக அவர் பார்க்க போறார். அதனால உங்களுக்கு இது ஈஸியா நீங்க தடிடலாம். 3வது அப்புறமா அவர் வந்து இங்க வருவார். குரு இங்க வருவார். இங்க வரும்போது 2027 மேக்கு அப்புறம் வருவார். 2028 மே வரைக்கும் இருப்பார். அவர் இங்க பார்க்கும்போது சுபகத்திரி யோகத்தை கொடுத்து உங்களுக்கு 2 பக்கமும் அவர் சப்போர்ட் கொடுக்குறாரு. அதாவது விரயத்தையும் பார்க்கிறார், விரயம் இதுவும் ஆகாம கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு பார்க்கிறார், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாம பார்த்துக்கிறார். அதே மாதிரி 2ஆம் இடம் குடும்பத்தையும் அவர் பார்த்துக்கிறார். அப்புறமா அவர் 28 மேக்கு அப்புறம் இவர் இங்க வரும்போது அப்போ இங்க டைரக்டாவே பார்க்கிறார். ஸோ அதனால வந்து இந்த 7 சனியில் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவரோட பார்வை 3ஆம் இடம் உங்களுடைய அந்த வீரிய விஜயஸ்தானம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பயந்து விடுவீங்க. பயப்படுறதுனால என்ன ஆகும் கேட்டா, நீங்க பரீட்சை குழந்தை ஸ்டூடெண்டா இருந்தேனாக்க எழுதும் போது எக்ஸாம் எழுதும் போது ஒரு ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் தேவையில்லாம நெய்பர்கிட்ட சண்டை, நம்மளுடைய யங்கர் சிப்ளிங்ஸ் கிட்ட சண்டை, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சாதாரண பார்த்தா இது வந்து மியூசிஷியன், அந்த இது விவசாயிகள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் வந்து இங்க இது ட்ரேட்மார்க் இது மட்டும் கிடையாது. இது வந்து ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாது. 7ஆம் இடம் உங்க ஸ்பௌஸ் வேற. உங்க ஸ்பௌஸுக்கு இப்ப இங்க என்னதுன்னு கேட்டா, இவரை விட இவரோட பார்வைப்பட இடம் தான் ஜாஸ்தியா இதுவாகும். ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் எப்படி வரும், உங்க ஸ்பௌஸ் மூலமா வரும். உங்க ஸ்பௌஸ் கஷ்டப்பட்டா அது உங்களுக்கும் கஷ்டம் தானே வரும். அப்போ அவங்களுக்கு உடம்புக்கு செலவழிச்சு பண்ணணும் இல்லையா. அதனால இந்த 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இங்க என்ன இருக்கு, உத்திர நட்சத்திரம் இருக்கு, ஹஸ்த நட்சத்திரம் இருக்கு, சித்திர நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துல எது உங்களுக்கு பாதிப்பான நட்சத்திரமோ அதோட காயத்ரின்னு நீங்க சொல்லலாம். இதுக்கு 2 அர்த்தம் உண்டு. 1, 2, 7 நமக்கு மாரகன் ஜென்ம 7 சனியில நிறைய பேருக்கு பகவான் டிக்கெட் எடுக்க போறாருன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான காயத்ரிகளை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம். அது இல்ல, உத்திர நட்சத்திரம் உத்திர பல்குனி உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது. ஹஸ்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு வந்து விபத்தை கொடுக்கறது. சோ ஹஸ்த நட்சத்திரத்துல நீங்க எந்த ஹஸ்த நட்சத்திரத்துல எதுவுமே காரியத்துக்கு இங்க வெளியில போறதா இருந்தாலும் சரி, ஹஸ்த நட்சத்திரத்தை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. யாரு, புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சித்திர நட்சத்திரம் உங்களுக்கு மித்திர நட்சத்திரம் தான், ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. இதுதான் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இங்க வந்து உங்க ஸ்பௌஸ் உடம்புப்படுத்துறது, உங்க பிசினஸ் பார்ட்னர் நீ பண்றதா அந்த பார்ட்னர்ல பிரச்சனை. அப்புறம் இது வந்து ஷேர் மார்க்கெட்ல நீங்க பணமே போடாதீங்க சுத்தமா. அதுக்கு அடுத்தது அவர் 10ஆம் பார்வையாக உங்க கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். கர்மம் அப்படிங்கிற இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் கரியர்ல பிரச்சனை வரலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகலாம். சோ இதெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரலாம். பட் நீங்க வந்து காயத்ரியை சொல்லிட்டு இத சிவ பிரதோஷம், சனி பிரதோஷம் அந்த மாதிரியான பண்ணிட்டு சூரியல இவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆஞ்சநேயரை வணங்குறதுல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க தட்டி விட்டுட்டு போயிடுவேன். இது 7 சனி உங்களுக்கு எப்படி கடந்து போகும் கூட தெரியாது. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி சொந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் அவாய்ட் பண்ணுவோம். ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு பைசா கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். ஓகேயா. அஸ்வினி நட்சத்திரம் தான் விபத்தை கொடுக்கும். நம்ம இங்க டைரக்டா வருவோம். நம்ம இதெல்லாம் பாக்குறத விட இங்க உள்ள உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு என்ன, உத்திர பல்குனி உங்களுக்கு டிஃபிகல்ட்டை கொடுக்கறது. ஹஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறது. சித்திர நட்சத்திரம் உங்களுக்கு கொடுக்கறது. சோ நீங்க வந்து உத்திர நட்சத்திரத்தையும் எதுவும் பண்ணக்கூடாது, சித்திர நட்சத்திரையும் அவாய்ட் பண்ணிட்டு ஹஸ்த நட்சத்திரம் நீங்க எதுவும் பண்ணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஹஸ்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், நீங்க பண்ணலாம்.
அதுக்கு அடுத்தது இதெல்லாம் மித்ரா, அனுராதா, புனர்வசு, புனர்வதத்துல, பூர்வபத்திரவதாலாம் அதிமித்திர நட்சத்திரம். அதனால உங்களுக்கு ஜாஸ்தி இந்த நட்சத்திரங்கள்ல வந்து 2 உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜாஸ்தி இந்த இடத்துல பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவளுக்கு தான் பாதிப்பு இல்லையா? சோ அதுலேருந்து வரும்போது அவங்களுடைய வீடு சம்மந்தப்பட்டது. இங்க வந்து உங்க பார்ட்னரோட வீடு அப்படி சொல்லலாம். உங்களுடைய ஸ்பௌஸோடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போகலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்னும் புல்லுக்குள்ள நிறைய போகலாம். நான் வந்து சிம்பிளா முடிக்கிறேன். அடுத்தது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம். அது வந்து பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பூர்வ பல்குனி உங்களுக்கு சரி கிடையாது. பூர்வ பல்குனி இதுல வருது. உத்திர பல்குனி வந்து உங்களுக்கு உத்திரம் தான் முக்கியம் பார்க்க வேண்டியது. உத்திர பல்குனி உங்களுக்கு க்ஷமத்தை கொடுக்கறது. ஹஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி கொடுக்கறது. சித்திரம் உங்களுக்கு நீங்க நல்லா சக்சஸ் பண்ணி கொடுக்கிறது. ஸோ நீங்க அவாய்ட் பண்ற நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்துக்கு நீங்க காயத்ரி சொல்லலாம். ஹஸ்த நட்சத்திரம் என்னாக்க சப்போஸ் உங்களுக்கு ஸ்பௌஸே ஹஸ்த நட்சத்திரம் வந்து அமைஞ்சிட்டு இருந்தானா என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், எத்தனை இந்த இதுக்கு ஹஸ்த நட்சத்திரம் வந்து சந்திரனோட காயத்ரி, சந்திரனோட மந்திரங்கள் சொல்லலாம். சந்திரன் பால் அபிஷேகம் அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ இது வந்து ஏர் சைனா இருக்கும்போது இல்ல, இது எர்த் சைனு. அதனால எர்த் சைனா இருக்கிறதால நீங்க வந்து கொஞ்சம் அந்த இதை ஜெம்ஸ்டோன் போட்டுக்கிறதுல அட்வைசபிளா இருக்கும். ஓகே. அப்புறம் அவரோட பார்வை வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறது சேம் தான், முன்னாடி சொன்ன அதே தான். உங்களுக்கு இது 10ஆம் இடம்ங்கிறது உங்க ஜாப்ல. இது வந்து முழுக்க முழுக்க அது தர்ம ட்ரெயின். ஓகேயா? ஏன்னா அவர் வந்து உங்க ராசியில லக்னத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தர்மத்துல வந்திருக்காரு. தர்மம்ங்கிறது என்னன்னாக்க இப்போ முக்கியமான இதுவே மீனிங்கே அதுதான் சொல்லணும். உங்களுக்கு லக்னத்துல சனீஸ்வர பகவான் வந்திருக்காருன்னா நீங்க கடைபிடிக்க வேண்டிய தர்மம் கர்மம் அங்க வந்து லக்னமும் ராசியும் வந்து கர்மாதிபதியும் அவர் தான், தர்மாதிபதியும் அவர் தான். அப்போ நீங்க செய்ய வேண்டிய கர்மாவையும் கரெக்டா பண்ணணும். ஆனா இங்க 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தை பாக்குறாரு. அதனால இது மீனராசிக்காரர்களுக்கு தன்னுடைய நம்ம செய்ய வேண்டிய கர்மாக்களை கரெக்டா செஞ்சிடணும். யார் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துல இருக்காளோ அவ தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு, தன்னோட மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை, பித்திரு கர்மாக்களை கரெக்டா செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பெரியவர்களை மதிக்கிறது, அதான் தர்மம். என்ன என்ன தர்மம் இருக்கு, எத்தனை விதமான தர்மம் இருக்கு. மாத்துல செய்யற வேலைக்காரி, இது சனீஸ்வர பகவான்லாம் லேபர், வேலைக்காரி. அந்த வேலைக்காரி தானே, அவ வந்து செஞ்சுட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு அவள்கிட்ட நிறைய வேலையை வாங்கிட்டு பைசா கொடுக்காம போறது கூட தர்மத்தை காப்பாறது கிடையாது. நீங்க தர்மங்கிறது நம்ம கிட்ட வந்து தொழில் பண்றானாக்க அவளுக்கு கரெக்டா சம்பளத்தை கொடுத்து அவளுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சுக்கிறது அது ஒரு தர்மம். அந்த மாதிரி நம்ம வந்து மூதாதையர்களை வந்து நம்மளுடைய இது எல்டர்ஸ்ல ஃபோர் ஃபாதர்ஸ, அப்புறம் வயதானவர்களை, அதுக்கப்புறம் இத்தனை விதமான தர்மங்கள் உண்டோ. பசுக்களை காப்பாத்துறது ஒரு தர்மம். நம்ம கணவனை நம்ம பாத்துக்கிறது, நம்ம மனைவியை பாத்துக்கிறது நம்மளுடைய தர்மம். மாதா பிதாவை பாத்துக்கிறது நம்ம தர்மம். நம்மளோட குழந்தைகளை பாத்துக்கிறது நம்ம தர்மம். யாரு நமக்கு மதிக்கல, நமக்கு துரோகம் செய்யறா, என் அப்பா அம்மா எனக்கு சாகடிச்சுட்டா, எங்க அப்பா அம்மா எனக்கு எடுத்து விட்டுட்டா, இப்படி எல்லாம் சொல்ற நிறைய ஜந்துக்கள் இருக்கா. அவளுக்கு அதெல்லாம் விட்டுட்டு யாரு எத்தனை சொன்னாலும் சரி, என்னுடைய தர்மம் இது, என் தர்மத்தை நான் காப்பாத்துறேன். நீ எனக்கு எத்தனை வேணா அடிச்சாலும் சரி, பிடிச்சாலும் சரி, இல்ல நம்ம பிள்ளையே நம்மளை சரியா பாத்துக்கல ஆனாலும் என் பிள்ளை என்ன பாத்துக்கலண்டா அது பண்றதுக்கு பதிலாக நீ ஒழுங்கா உன்னுடைய தர்மத்தை பாரு, பித்தா தர்மத்தை பாரு, மாதா தர்மத்தை பாரு. அது மாதிரி தர்மத்தை நீங்க பாத்துக்கிறது ஒண்ணுதான். இதுதான் டிசிப்ளின். இந்த டிசிப்ளினை தர்ம கர்மத்தை காப்பாத்துறதுக்கு தான் பகவான் இந்த வாட்டி உங்களுக்காக உங்க ஜென்ம சனியா வந்திருக்கு. இப்போ திருப்பியும் ஒரு வாட்டி காயத்ரி சொல்றேன். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதியா. சனீஸ்வர பகவானுக்கு இது வந்து ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதியா. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதியா. இது சொல்லியிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த உத்திரம் ஹஸ்தம் சித்திர நட்சத்திரம் பாதிப்பை கொடுக்குமோ அவங்களுடைய காயத்ரியை கூட நீங்க கூகுள் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை நீங்க சொல்லலாம். உங்களுக்கு மட்டும்தான் இந்த இதுனா 2-7 மாரகஸ்தானமா இருக்கிறதுனால, இது ஜென்ம சனியா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காயத்ரி சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. எனக்கு தெரிஞ்ச விதத்துல என்னோட பாணியில நான் வந்து சனி பயிற்சி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மனசு கவர்ற மாதிரி ஆண்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு இப்படி அப்படி அது மாதிரி எனக்கு பேச தெரியல. எனக்கு எப்படி தெரியுமோ, சிம்பிளா தெரியுமோ அதை வச்சு நான் இந்த சனி பயிற்சி பலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அநேகமா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இது மாதிரி நல்ல நல்ல பதிவுகளை எடுத்துட்டு உங்ககிட்ட
வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அடுத்த வீடியோல